வடக்கு மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் முதல் முறையாக ஹைட்ரஜன் மூலம் ஓடும் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஹரியானாவின் ஹிந்து முதல் சோனிபட் வரை மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் என தகவல். முதலமைச்சர் விஜய் தலைமையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம். 2031ஆம் ஆண்டுக்குள் சேரில்லா நகரங்களை உருவாக்குவது தொடர்பாக அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு வரும் பொதுமக்களிடம் போலீசார் கடுமையான சோதனை. நேற்று தலைமைச் செயலகத்தில் பெண் ஒருவர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் தீவிர சோதனைக்கு பின்பு அனுமதி. இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்விற்கும் இன்னுயிரை ஈந்த தியாகிகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வீர வணக்கம். தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனிதநேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்கிடுவோம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தியாகிகள் தினத்தையொட்டி சென்னையில் உள்ள தியாகிகளின் மணிமண்டபத்தில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை. அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன், வெங்கட்ரமணன், மரிய வில்சன், வன்னியரசு உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் உணவகத்துடன் கூடிய மதுபான கூடம் என்கிற ரெஸ்டோபார் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என தமிழக அரசு விளக்கம். மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையை சீரமைக்க சில ஆலோசனைகள், விவாதங்கள் மேற்கொள்ளப்படலாம் என்றும் தகவல். தமிழகத்தில் பெண்களுக்கு அதிக அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான புதிய செயல் திட்டத்தை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. வேலைவாய்ப்பை மேம்படுத்த ஆலோசனை நிறுவனத்தை தேர்வு செய்வதற்கு ஒப்பந்தம் கோரிய நிலையில் 6 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்க உத்தரவு. திருவான்மியூர் உத்தண்டி ஈசிஆர் உயர்மட்ட சாலை திட்டத்தின் செலவை குறைக்க குழு அமைக்க தமிழக அரசு முடிவு. திட்டத்தின் மதிப்பு 2100 கோடி ரூபாயிலிருந்து 1500 கோடி ரூபாயாக குறைந்த நிலையில் இந்த மாற்றங்களை ஏற்றால் ஒப்பந்தம் தொடரும், இல்லை என்றால் டெண்டர் ரத்தாகும் என அரசு அறிவிப்பு. இளநிலை MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க ஜூலை 23ஆம் தேதியன்று கடைசி நாள். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அறிவிப்பு. பழனி கோயில் நில மோசடி புகார் தொடர்பாக அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் CBCID அதிகாரிகள் விசாரணை. வழக்கு தாக்கல் செய்த முருகானந்தம், தாசில்தார், VAO உள்ளிட்ட அதிகாரிகளிடமும் விசாரணை. குதிரை பேரம் தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. குதிரை பேர வழக்கை CBIக்கு மாற்றக் கோரிய மனுவை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நிராகரிப்பு. கோவை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ் பெண் கவுன்சிலர்களிடையே அடிதடி தகராறு. சேலையை வரிந்து கட்டிக்கொண்டு தனி ஆளாக 3 திமுக பெண் கவுன்சிலர்களுடன் காங்கிரஸ் கவுன்சிலர் மல்லு கட்டியதால் பரபரப்பு.
சென்னை திருவல்லிக்கேணியில் சுமார் 11 லட்சம் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. மலேசியாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணையை கையில் எடுத்தது மத்திய உளவுத்துறை. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக மக்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு இன்று தொடக்கம். ஆகஸ்ட் 1 முதல் வீடுகள் வாரியான கணக்கெடுப்பு நடைபெறும் என்றும் கணக்கெடுப்பு இயக்குநர் சுந்தரேஷ் தகவல். தமிழகத்தில் 3 நகராட்சிகளில் 35 டெண்டர்களை ரத்து செய்து நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவு. கோத்தகிரியில் நகராட்சியில் 3, செங்கம் நகராட்சியில் 2, உடுமலை நகராட்சியில் 30 டெண்டர்கள் ரத்தான நிலையில் புதிய டெண்டரை குறுகிய நாளுக்குள் சமர்ப்பிக்க உத்தரவு. சென்னையில் மனித முடி ஏற்றுமதி நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. சுமார் 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வெளிநாட்டு பண பரிவர்த்தனை விதிமீறல்கள் நடந்துள்ளதாக சோதனையில் தகவல். சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே கண்களில் சிவப்பு ரிப்பன் கட்டி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நூதன முறையில் போராட்டம். மறுதேர்வு இல்லாமல் பணி நியமனம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தல். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு அரசு வேலை வழங்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு வாபஸ். மனு திரும்ப பெற்றதை தொடர்ந்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி 3வது நாளாக போராட்டம். அனல் மின் நிலைய நுழைவு வாயிலில் அமர்ந்து கோஷமிட்ட போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளுமுள்ள. திருநெல்வேலி திசையன்விளையில் கனரா வங்கியின் ஏடிஎம்மில் 500 ரூபாய் கள்ள நோட்டு வந்ததால் பரபரப்பு. கள்ள நோட்டுகளை வைத்தது யார்? பணத்தை நிரப்பும் பணியின் போது குளறுபடி நடந்ததா என போலீசார் விசாரணை. ஆடிப்பிறப்பு மற்றும் முதல் வெள்ளியை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நேர்த்திக்கடனை செலுத்தி ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கம் எழுப்பி வழிபாடு. ஆடி மாத வெள்ளிக்கிழமையை ஒட்டி தேனாம்பேட்டை ஆலயம்மன் கோவிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் விளக்கு ஏற்றி பொங்கலிட்டு நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபாடு. ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு அரியலூர் பெரியநாயகி அம்மனுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நோட்டுகளால் சிறப்பு அலங்காரம். 10 ரூபாய், 20 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகளால் ஆன அலங்காரத்தை கண்டு மெய்சிலிர்த்து வழிபட்ட பக்தர்கள். காரைக்குடியில் ஆடி தள்ளுபடி விலையில் பட்டுப்புடவை வாங்க கடை திறந்தவுடன் போட்டி போட்டு கடைகள் நுழைந்த பெண்கள். பட்டுப்புடவைகளை போட்டி போட்டு அள்ளிச் சென்ற மக்கள். புதுக்கோட்டை வளவம்பட்டி கிராமத்தில் நீதிமன்ற உத்தரவை மீறி மூங்கில் அய்யனார் கோவில் திருவிழாவில் அறநிலையத்துறை பாகுபாடு காட்டுவதாக குற்றச்சாட்டு. கந்தர்வகோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒரு தரப்பினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு குற்றால அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சீராக கொட்டும் தண்ணீர் உற்சாகமாக குளியலிட்டு குதூகலம். நாடாளுமன்ற வளாகத்துக்குள் எம்பிகள் ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் கண்ணாடி, கேமரா பேனா ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தல். அதிநவீன சாதனங்கள் மூலம் நாடாளுமன்றத்திற்குள் நடக்கும் நிகழ்வுகள் வெளியே கசிவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை என தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வெகு விமரிசையாக நடந்த ஆனிவார ஆஸ்தானம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருந்து பட்டு வஸ்திரம் கொண்டு வந்து சமர்ப்பித்த அமைச்சர் ரமேஷ். மலையாள கருக்கிடகம் மற்றும் தமிழின் ஆடி மாத பிறப்புகளை முன்னிட்டு மாதாந்திர சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. இருமுடி கட்டி சென்றுள்ள பக்தர்கள் வெண்ணதிர சரண கோஷம் எழுப்பி வழிபாடு. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் ராக்கெட் 13வது சோதனை ஓட்டத்தின் போது கடைசி நொடியில் தானியங்கி முறைகள் நிறுத்தம். சில என்ஜின்கள் இயங்க தொடங்காததால் ராக்கெட் ஏவுதல் நிறுத்தப்பட்டதாக எலான் மஸ்க் தகவல். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறும்படி ரோஹித் சர்மாவுக்கு இந்திய அணி தேர்வாளர்கள் அழுத்தம் கொடுப்பதாக தகவல். நாளை மறுநாள் இங்கிலாந்து லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ள போட்டியுடன் அவர் ஓய்வு பெற வாய்ப்பு என்றும் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 1,04,800 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 13,100 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 235 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 2,35,000 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் மகிழ்ச்சி.